வாடாமல் வாடுகிறேன், ஆடாமல் ஆடுகிறேன். நான் ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. நான் ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. ரொம்ப அவசியம். என்னமோ நம்ம பிக்னிக் வந்த மாதிரி அப்படியே பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓனர் உட்காந்தே இருக்கிறது போர் அடிக்குது ஓனர். என் வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பா வேற அம்மா அமைதியா இருக்கையில பேச மாட்டேங்கலேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதான் பாட்டு பாடி மகிழ்விக்க ஓனர். நீ பாடின பாட்டை கேட்டு எனக்கு மகிழ்ச்சி வரல, அதிர்ச்சி தான் வருது. உன் பிள்ளை மட்டும் எங்க மகிழ்ச்சியா இருக்க போது, அதுவும் அதிர்ச்சியில தான் இருக்க போகுது. வாயை மூடிட்டு அந்த கிளவி வாரானா நீ பாரு. கிளவி வந்தா மட்டும் என்ன நடக்க போகுது? நம்ம வீட்டுக்கு போன்னு கேப்பா, இல்லைன்னா அவனை அடிச்சு போட்டு ஓடுவோம். ஓனர் நம்மள என்ன சும்மா உட்கார வச்சு பாட வச்சிருக்கு, கெட்டி போட்டு வச்சிருக்காரு ஓனர். அதனால அவர்கிட்ட கெஞ்சி கேளுங்க. கேக்கு என் மீன்காரி, உனக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? வானரு வீட்டுல இல்லன்னு இந்த ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதாங்க? என்னது வானரு வீட்டுல இல்லையா? எந்த ஊருக்கு போனாவே? டூருக்கு எதுக்கும் போயிட்டாங்களோ? வானருக்கு எப்பவுமே இதுதான் வேலை. வானருக்கு தான் போனாவே நம்மளே சேர்த்து கூட்டிட்டு போனா என்ன? அவ ஒண்ணு டூருக்கு போல, காணாம போயிட்டா. என்னது வானரை காணுமா? ஆமா மீன்காரி, வானரை காணோம். சும்மா சொல்லாதீங்க பெரியம்மா. அவிய பேச்சுக்கும் நாடைக்கும் உடைக்கும் காணாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன நடையும் உடையும் போட்டுட்டாவா? எப்பவுமே பொடியாந்து சிவப்பு கவுன் தானே போட்டு தெரியா? இதுல என்ன பெருசா நடை உடையெல்லாம் தெரிஞ்சிட்டு உனக்கு? பெரியம்மா அவியெல்லாம் காணாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கதான் எங்கேயாவது இருப்பாவே. அவிய பேசுற பேச்சுக்கு எவனாவது கடத்தணும்னு வந்தா கூட பயந்து ஓடிடுவான். கொஞ்ச நஞ்சமா பேசுவாவே, அப்படி பேசுவாவே. நானே அவிய பேச்சை கேட்டு அசந்து போயிருக்கேன். எப்படிதான் இப்படி எல்லாம் பேசி அவ்வளோன்னு? அவியெல்லாம் காணாம போக மாட்டாவ பெரியம்மா. மத்தவியல தான் காணாம போக வைப்பாவே. சரி சரி தள்ளிக்கிடுங்க, நான் மருமவளை ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ மருமவா அக்காவை காணோன்னே உட்காந்து அழுதுட்டு கிடக்கா. என்னது என் மருமவ அழுதுட்டு இருக்காளா? ஓ மருமவ மட்டும் இல்ல, சரோஜா அம்மா சரோஜா பிள்ளைல எல்லாம் அழுதுட்டு தான் கிடக்காவே. ஐயோ எங்க ஓனருக்கு என்ன ஆச்சு? ஓனரை முழிச்ச நேரத்துல இருந்து ஆளை காணோம். எங்க போனா என்ன ஆனா எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஐயோ ஓனர் உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி இருப்பேன்? என் மீன்காரி பேடி இருப்பா. சரோஜா காணாம தான் போயிருக்கா, ஒன்னும் உலகத்தை விட்டு போகல. தெரியுமா எங்க பாச பிணைப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே போதும், ஓனரே நீ பத்தி என் மீன்காரிம்பாவே. பேடவு உன்னை மீன்காரின்னு சொல்லாம பேன்காரினே சொல்லுவாவே. கரெக்டா தான் சொல்லியிருக்கா. அந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. நாள் பூரா அதை நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். என்ன சொல்றா இந்த மீன்காரி? ஓனர் ஒரு வார்த்தை சொன்னா சந்தோஷமா இருப்பேங்க. அவ என்ன இவளுக்கு புருஷனா? ஓனரே நீங்க எங்க இருக்கீங்க ஓனரே? நீங்க இல்லாத இந்த வீட்டுக்குள்ள என்னால கால் ஓடி கூட நிக்க முடியல ஓனரே. ஓஹோ அத சோபா மேல ஏறி நிக்கா போல இருக்கு. அப்படி என்ன பாச மலர்கள்? ஓனரே இதுக்கு மேல நீங்க இங்க வர மாட்டீங்களா ஓனரே? எங்க போனீங்க? சத்தியமா நீங்க போனது எனக்கு தெரியாது ஓனரே. நீங்க இப்படி போவீன்னு தெரிஞ்சிருந்தா நேத்தே உங்களை வந்து பார்த்துட்டு போயிருப்பேன். என்ன சொல்றா இவா? முடிவே பண்ணிட்டா போல இருக்கே. காணாம தானே போயிருக்கான்னு சொன்னே, செத்து போயிட்டான்னு சொன்னேனா? இந்த ஊருக்கு உருகுறா மீன்காரி. இது உண்மையா இல்ல நடிப்பா? ஓனரே உங்களை இனி நான் எங்க பாப்பேன், எப்படி பாப்பேன் ஓனரே? அவ போன இடத்துக்கு போனா பார்க்கலாம். எங்க இருக்கீங்க ஓனரே? ஒரு தகவல் தெரியலையே. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? நீ அவளுக்கு முன்னாடி போயிருப்பியோ? நம்ம வரவ பத்தி இந்த உலகத்துக்கு என்ன தெரியும் ஓனரே? நீங்க கவலைப்படாதீங்க ஓனரே. நீங்க இல்லாத இடத்தை நான் நிரப்புறேன். அவ என்ன குவாடிட்ட இடமா விட்டுட்டு போயிருக்கா நிரப்பிட்டு போறதுக்கு? இனி உங்க 10 மாட்டி நான்
தானே இப்படி பேசிட்டு தெரியா? இல்ல பெரியம்மா, நான் தான் இந்த சோபால இருக்கேன்னு தின்னேருக்கு. நீ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா? உண்மையாவே இந்த வீட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீனா ஓனர் எங்க இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. என்னது, ஓனர் இருக்காங்களா? ஐயோ, முடிவே பண்ணிட்டியா நீ? காணாம போயிட்டான்னு சொன்னேன், காலியா போயிட்டான்னு சொன்னேன். என்ன பேச்சு பேசிய மீன்காடி நீ? உனக்கு காடு இருக்கா இல்லையா? அவளை காலையில இருந்து ஆளை காணோம். எங்க போனான்னு தெரியல, இல்ல யாராவது கடத்திட்டாவளான்னு தெரியல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா தேடி போயிருக்காவ. உன்னால முடிஞ்சா நீயும் சரிதாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. என் ஓனரை காப்பாத்த நான் போறேன். அவிய எங்க இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். எனக்கு நீங்க வெற்றி திலகம் எடுங்க தெரியுமா? வெற்றி திலகம் தானே இட்டுருவோம். நல்லபடியா அப்படியே அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. சை, பினாயில் ஊத்தி கழுவுற அளவுக்கு என் மூஞ்சி ஆயிட்டு. இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஓனரை கண்டுபிடிச்சே தீருவேன். ஓனரே, இந்த வாரேன். இவட ஒருவேளை ஓனரை கடத்திருப்பாளோ? அவ இல்லைன்னா இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிடலாம்ல ஆசைப்படியா? மீன்காரி ஏதோ திட்டத்தோட தான் அலையா. எப்படியே இந்த வீட்டுல இருந்து ஒளிஞ்சு போயிட்டா. போனவ அப்படியே மொத்தமா போயிடணும். இனி இந்த வீட்டு பக்கமே அவன் வந்துடக்கூடாது. அவ வராம இருந்தாதான் எனக்கு நிம்மதி. எங்க போய் தொலைஞ்சிருப்பா? என்னமோ இந்த ஊருக்குள்ள நிறைய பேரை காணோம்னு சொல்லிக்கிட்டியாவ. எப்படி எல்லாரும் சேர்ந்து காணாம போனாவ? யாராவது கடத்திருப்பாங்களா, இல்லைன்னா எங்கேயாவது சேர்ந்து போய் மாட்டிருப்பாங்களா? எப்படி போனா நம்மளுக்கு என்ன? நம்மளை பிடிச்ச தொல்லை ஒளிஞ்சு போச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் மகன் இவ்வளவு நினைச்சு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ வருத்தமா இருப்பான். அதுக்கு பிறகு இவ்வளவு மறந்துடுவான். நல்ல பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என்ன 4 பேரும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பிளானே இல்லை தாத்தா, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. இந்த கெட்ட அவுத்து விட்டாலாது நாங்கள் ஆடி பாடி விளாண்டுட்டாது கிடப்போம். ஐயோ, கெட்டு மட்டும் அவுத்து விட முடியாது. உங்களை அவுத்து விட்டா அவ்வளவுதான். யோ தாத்தா, எதுக்கு எங்களை கட்டி வச்சிருக்க? எங்களை வீட்டுக்கு அனுப்பி நாங்க போட்டோம். முடியாது. சார், எங்களை அனுப்பி விடுங்க சார். என் குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். அதுக்கு நான் கண்டிப்பா போய் ஆகணும். நான் மட்டும் இல்ல, இதோ பக்கத்துல இருக்காங்கல்ல, இவங்களும் வந்தாகணும். இவன் ஒருத்தன் போதும் என் பேரை டேமேஜ் பண்ணதுக்கு. ஏனே, ஓனர் மட்டும் தான் கூட்டு போயில, நாங்களும் வரக்கூடாதோ? ஆமா, அது என்ன பக்கத்துல இருக்கவியல மட்டும் சொல்லியா? ஓனர் மேல மட்டும் அப்படி என்ன தனி பாசம்? அவரே பக்கத்துல சொன்னது 4 பேரையும் சேர்த்துதான். ஓனர் 3 பேர் தான் ஓனர். அப்போ என்னையும் சேர்த்துதான். ஷோ, இவர் வேற. முதல்ல எங்களை அவுத்து விடுங்க, நாங்க வீட்டுக்கு போட்டு. ஆமா தாத்தா, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியும் சொல்லுங்க? போர் அடிக்குதா? அப்போ உங்க எல்லாரையும் நான் என்டர்டைன்மெண்ட் பண்றேன். என்டர்டைன்மெண்டா? என்ன தாத்தா? அதுவா, நீங்க 4 பேரும் இப்ப குழந்தையாக போறீங்க. நான் கேக்குற கொஸ்டினுக்கெல்லாம் குழந்தை மாதிரியே ஆன்சர் பண்ணணும். அப்படியா? அப்ப நான் தான் இருக்கிறதுலே சின்ன குழந்தை. தாத்தா, உங்க வயசுக்கு நாங்கெல்லாம் குழந்தைங்க தான். அப்படி என்ன விளையாட்டு காட்ட போறிய? நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் 5 வயசு குழந்தை மாதிரியே பதில் சொல்லணும். அப்பதான் இந்த கேம் நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? இப்ப மாறிறியா? கெட்ட மட்டும் அவுத்துடுங்க தாத்தா, கெட்ட போட்டுறோம். கெட்டப்லாம் தேவையில்ல. கெட்டு அப்படியே தான் இருக்கும், நம்ம விளையாடலாம். அப்படின்னு ஒண்ணு தேவை கிடையாது. எந்த விளையாட்டா இருந்தாலும் கெட்ட அவுத்து விடுங்க, அப்பதான் நாங்க விளையாடுவோம். முடியாது. இது ஒன்றும் ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்டு இல்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்தே தான் விளையாடணும். அதனால கெட்டெல்லாம் அவுத்து விட முடியாது. இப்ப நான் கேக்குறதுக்கு குழந்தைங்க மாதிரியே பதில் சொல்லுங்க. சரி தாத்தா. அந்த குழந்தை கேரக்டரா மாறிடுச்சு, நீங்களும் மாறுங்க. வளர்ந்த குழந்தை, உன் பேர் என்ன? என் பேரு பிறந்த குழந்தை. ஆனா என் வயிற்றுக்குள்ளேயே ஒரு குழந்தை இருக்கு. ஆமா, வயித்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, வாய்க்கா வரப்புல 2 குழந்தை இருக்குன்னு சொல்லுவேன். சரி, அடுத்த குழந்தைகிட்ட பேசுவோமா? டோப்பா மண்ட குழந்தைகிட்ட கேளுங்க தாத்தா. அது டோப்பா மண்ட குழந்தை இல்ல, ஓனர் குழந்தை. பாப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. அது டோப்பா மண்டை தான். டோப்பா மண்டைய டோப்பா மண்டைன்னு தான் சொல்ல முடியும். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களா? பர்ஃபார்மன்ஸ் வெளிய போயிரட்டு முதவி உனக்கு இருக்கு. தாத்தா, இவன் யாசிட்டா. ஓனர் குழந்தை, அப்படிலாம் ஏசக்கூடாது குழந்தை பாப்பாவ. என்ன வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. பெரிய கண்டுபிடிப்பு தான். ஓனர் பாப்பா, குழந்தையா மாறணும், அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமா சதச்சக்கா, கலந்த மாதிரி பேசுடி. அக்கா நீ வருது, அப்புறம் என்ன பையன்
சரி டோப்பாமண்ட நீ குழந்தை மாதிரி பேசு. ஓனர் குழந்தை உங்க பேர் என்ன? சரோஜா. குழந்தை மாதிரி பேசு. சீ, பேதி எடுப்பு அவன் கடத்திட்டு வந்து வச்சுட்டா நீ குழந்தை மாதிரி நடிச்சிட்டு இருக்கியோ? ஆஹா, விளாண்டுட்டு இருக்கோம். நீ குழந்தை மாதிரி பேசி நல்லா இருக்கும். ஆமா ஆமா, குழந்தை மாதிரி பேசி நல்லா இருக்கும். சீ, இது ஒரு கொடுமையா தான் இருக்கு. தம்பி உன் பேர் என்ன? இவனாவது கௌரவமா இருப்பான்னு நினைக்கேன். தம்பி ஒன்னதாப்பா, உன் பேர் என்ன? இவன் இருக்க வார்த்தைக்கு பேசிய பேச்சா இது? அங்கிலா இவனுக்கு இதுவரை ரெண்டுமே பரவாயில்லையே. ஒழுங்கா குழந்தை மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும்தான் இங்க இருந்து அனுப்புவேன். மத்தவங்க யாரையும் அனுப்ப மாட்டேன். ஆமா, ஜாலி ஜாலி ஜாலி. ஆமா, ஓனர் மாட்டிக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? பர்ஃபார்மன்ஸ் பண்ணியாலும் பர்ஃபார்மன்ஸ். நம்ம எல்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? வான நம்ம குழந்தை மாதிரி நடிச்சாதான் வீட்டுக்கு போக முடியுமா? அதனால தான் நாங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்க மாட்டிக்கிடுவிய, நாங்க எங்க புருஷன்ட்ட போவோம். சே, குழந்தை பேசுற பேச்சா இது? ஓனர் குழந்தை, நீயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் வீட்டுக்கு போக முடியும். இல்லன்னா 10 வருஷத்துக்கு என் கூட தான் இருக்கணும். என்னது 10 வருஷத்துக்கா? மாட்டிக்கிட்டா கிளவி ஆயிடுவா. ஆமா, இங்க இருந்து போனா குழந்தை மாதிரி பேசி, இல்லன்னா இங்கதான் இருக்கணும். தாத்தா நீ வச்சிருக்க தாடி எனக்கு வேணும். போகும்போது கழட்டி தாரேன். அட பேதி எடுப்பா, ஒட்டு தாடி வச்சிருப்போம் உங்களுக்கு. ஏ தாத்தா, நீ பக்கத்துல வா, நானே புடுங்கி எடுத்துறேன். தாத்தா, எனக்கு தலையில இருக்க தொப்பி வேணும். எனக்கு கண்ணாடி வேணும். எனக்கு மீசை வேணும். ஐயோ, சாயம் வெளுத்துறோம். இதெல்லாம் கேட்க கூடாது. நான் இப்போ உங்களை கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். நான் சரியா பதில் சொல்லுவேன். இப்போ முதல் பாப்பாக்கு கேள்வி. பாப்பா, உன் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? தாத்தா, எங்க வீட்டுல 3 பேரு. ஒன்னு புருஷன், ஒன்னு பையன், ஒன்னு அம்மா. தாத்தா அவ கடையில எலி இருக்கு, அத சொல்ல மறந்துட்டா. ஆமா, என் கடையில எலி இருக்கு, அவ வீட்டுல பல்லி இருக்கும். சரி போதும். இப்ப அடுத்த பாப்பாக்கு கேள்வி. பாப்பா, உன் புருஷன் என்ன வேலை பார்க்கறான்? அவன் என்ன வேலை பார்க்கறான்னு தெரியாது. இந்த ஓனரோட தம்பி என் புருஷன் கூட தான் வேலை பார்க்கறான். அதுவும் என்ன வேலைன்னு தெரியாது. சரி, நல்ல வேலைதான். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகிருக்கு. புருஷன் என்ன வேலை பார்க்கறாருன்னு தெரியல. இல்ல அவன் கம்பெனி வச்சிருக்கா, ஆபீஸ் நடத்துறான். அவ புருஷனை பத்தி கேட்டா ஓனர் பதில் சொல்றாங்க. இது சரியில்லை. இப்போ ஓனர் குழந்தைக்கான கேள்வி. தாத்தா, நல்ல கேள்வியா கேளுங்க. சரி. உங்க புருஷன் விட்டுட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க எதுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கல? பேதி இருப்பேன். குழந்தைகிட்ட கேக்குற கேள்வி இல்ல இது. குழந்தைங்களுக்கு புருஷன் இருப்பானோ? குழந்தைகிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அது மட்டும் தான் கேட்கணும். இப்படியே கேள்வி கேட்பேன்? மனுஷனா நீ மாட்டு பயலே? ஓனர் குழந்தை மாதிரி நடிக்கல. 10 வருஷம் இங்கேதான் இருக்கணும். இதுல ஒரு சந்தோஷம் வேற உனக்கு. அவன் என்ன வேணாலும் கேட்பானா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமா? ஓனர் அவுட்டு. சீ, வாய் மூடு. யோ தாத்தா, குழந்தைக்கு கேக்குற மாதிரி நல்ல கேள்வியா கேளுங்க, அப்பதான் பதில் சொல்லுவேன். சரி ஓனர் குழந்தை. ஓனர் பாப்பாக்கு மட்டும் முடிய இந்த கலர்ல இருக்கு. என்ன சிரிப்பு, பயண சிரிப்பு. ஓனர் குழந்தை 10 வருஷம் பேக்ல போயிட்டாங்கோ. சீ, வாய் மூடு. நான் இங்கே இருக்கேன்னு ஆசைப்படுறியோ? நான் தான் இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன். ஓனர் குழந்தை ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரு கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்குது. தாத்தா, எலினா பதில் கரெக்டா சொல்லுவேன். சரி குழந்தை, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அது எங்க வீட்ல நிறைய பேர் இருக்காவ. நானும் எங்க வீட்ல தான் இருக்கேன். இல்ல தாத்தாவா போய் சொல்லியா இப்ப இங்க இருக்கா? நான் என்னை கடத்த முன்னாடி வீட்ல தான் இருந்தேன். சரி. தம்பி நீ சொல்லு. பெரியவனானா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவியா, இல்லன்னா காதலிச்ச பொண்ணை கை விட்டுருவியா? தாத்தா, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேனா அந்த பொண்ணு என்னை கட்டிக்காம வேற ஒருத்தரவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால தான் இப்ப வேற ஒரு பொண்ணை
சூப்பரு சூப்பரு